நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ இந்த மாதம் வந்து மாசி மாத பொது பலன்கள் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மாசி மாதம் இப்போ மாசி மாதம் ஆரம்பிக்க 13/2/2025 முதல் 14/3/2025 வரை நம்ம வந்து மாசி மாதம் தமிழ் மாதம் மாசி மாதம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி சூரியன் வந்து கும்பத்தில் இருப்பார், புதனும் கும்பத்தில் 14 நாள், மீனத்தில் 16 நாள், சுக்கிரன் வந்து மீனத்தில் 30 நாளும் உச்ச நிலையில் தான் இருப்பார், செவ்வாய் வந்து மிதுனத்தில் வக்ர நிலையில் இருப்பாங்க. இதுதான் வந்து அதாவது இந்த மாதத்தும் கிரகங்கள் வந்து பெயர்ச்சி நிலைகள் வந்து மீதி குரு சனி ராகு கேதுங்கள்லாம் அது அவங்கவுங்க இருக்கிற இடத்துலையே தான் இருப்பாங்க. சனி பெயர்ச்சி அதே மாதிரி சனி பெயர்ச்சி மார்ச் 29 திருக்கணித முறைப்படி மார்ச் 29 சனி பெயர்ச்சி ஆகுது. அதே மாதிரி மே 14 குரு பெயர்ச்சி வருது, மே 30 ராகு கேது பெயர்ச்சி வருதுங்க. இப்போ நம்ம கும்பராசியை பற்றி பார்க்க போகிறோம். கும்பராசி ராசியிலேயே வந்து சனி பகவான் இருக்கிறாரு, சூரியனும் இருக்கிறாரு. கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி வந்து இப்போ நடந்துகிட்ருக்குது. மார்ச் 29க்கு மேலே ஜென்ம சனி வந்து முடிய போகுது. இப்போ 2ஆம் இடத்துல வந்து இப்போதைக்கு சுக்கிரன் ராகு புதன் வந்து முதல் 2 வாரம் வந்து உங்கள் ராசியிலே கும்பத்திலே இருப்பார். அடுத்த 2 வாரங்கள் வந்து உங்கள் 2ஆம் இடத்த ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் வந்து நீச்ச நிலைமைக்கு போவார். அதாவது 2ஆம் இடத்துல போகும்போது அவங்களோட பணவரவு தனவரவு எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகளை சுக்கிரன் வந்து கொடுப்பாரு. குடும்பத்தில் ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் இருந்ததுன்னா அதெல்லாம் சுக்கிரன் வந்து சரியாகக்கூடிய தன்மைகள் இந்த மாசி மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து சுக்கிரன் கொடுப்பாரு. அதே மாதிரி 3ஆம் இடத்தை வந்து இளைய சகோதரன் உங்களுக்கும் இளைய சகோதரன் சகோதரிகளால் வந்து அவங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் வந்து மார்ச் 29க்கு மேலே தான் உங்களுக்கு சரியாகக்கூடிய தன்மைகள் உண்டு. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 4ல் வந்து குரு பகவான் இருக்கிறதுனால தாய்க்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு உறவுகள் வந்து நல்லாவே இருக்கும். தாய் வழி உறவுகள் மூலமா அனுகூலங்கள் ஆதாயங்கள் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். தாய் மாமன்கள் உதவிகள் வந்து உங்களுக்கு நல்ல விதமாக கிடைக்கும். அதே மாதிரி உங்களோட 5ஆம் இடத்துல வந்து ராசிக்கு 5ல் வந்து செவ்வாய் இருக்கிறதுனால குழந்தைகள் மீது கொஞ்சம் கவனம் செலுத்துறது உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் 6ஆம் இடம் இயல்பாக இருக்கிறதுனால வேலைகளில் ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சனைகள் குளறுபடிகள்லாம் வந்து சரியாகக்கூடிய தன்மைகள்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 7ல் வந்து சனியோட பார்வை இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து இருக்க தான் செய்யும். அதே மாதிரி நண்பர்கள் கூட்டாளிகள் மூலிமா பிரச்சனைகள் இருந்தால் இருக்கும். அது சனி பயிற்சிக்கு பிற்பாடு தான் சரியாகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி 8ஆம் இடம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால அந்த கேது பகவானும் குருவும் பார்க்குறாரு, சுக்கிரனும் பார்க்குறதுனால திடீர் அதிர்ஷ்டம் பணவரவு அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். தடைகள்லாம் விலகக்கூடிய தன்மைகள்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி திருமணத்திற்காக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், அமையவே இல்லை அப்படின்ற அமைப்புகள்லாம் இப்போ மாறி உங்கள் அமைப்புகள்லாம் வந்து அந்த தடைகள்லாம் நீங்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கும் உண்டு. அதே மாதிரி வீடு கட்டுறேன், ரொம்ப நாளாக முடியவே இல்லை, வேலையே ஆகவே மாட்டேங்குது அப்படின்ற அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து சரியாகக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி 9ஆம் இடம் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் வந்து இயல்பாக இருக்கிறதுனால தந்தையால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் வந்து நல்லாவே இருக்குது. தந்தை வழி உறவுகளால் ஒரு இன்பமான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி தந்தையோட சொத்து கோர்ட்டு கேஸு அப்படி இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து அதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய தீர்ப்புகள் அமையக்கூடிய சூழல்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை வந்து சனியும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறதுனால தொழில்கள் வந்து நல்லாவே போகும். அந்தளவுக்கு ஒரு 2 வருஷமாக வந்து டல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ குரு பயிற்சிக்கு அப்புறம் 1 வருஷம் தொழில்கள் வந்து ஓரளவு முதல்ல இருந்ததை விட பிக்கப் ஆயிடுச்சு.
இப்போயும் அதே சூழல்கள் தான் நல்லாவே இருக்குது. தொழில்கள்லாம் நல்லாவே போகும். ஜீவனஸ்தானம் சொல்லுவோம், கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். தான தர்மங்களை வழங்கி உங்கள் கர்மாவை குறைச்சிக்கக்கூடிய அற்புதமான சூழல்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி உங்களோட 11ஆம் பாவத்தை வந்து செவ்வாய் பார்க்குறதுனால மூத்த சகோதரிகளால் மனக்கசப்பு, கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு ரொம்ப நன்மைகளை கொடுக்கும். அதே மாதிரி 2வது திருமணம், இந்த காலகட்டத்தில் வந்து 2வது திருமணம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் அமையறதுக்கு வாய்ப்பு இல்லை. செவ்வாய் வந்து கடகத்துக்கு போன பிற்பாடு தான் அந்த அமைப்புகள் 2வது திருமண அமைப்புகள் கும்பராசிக்காரங்களுக்கு வந்து 2வது அமைப்புகள், அதாவது ஏற்கனவே மனமுறிவு ஏற்பட்டு 2வதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா செவ்வாய் கடகத்துக்கு வந்த பிற்பாடு தான் உங்களுக்கு அந்த அமைப்புகள் நல்லாயிருக்கும். அதே மாதிரி 12ஆம் கும்பராசிக்கு 12ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறதுனால வெளிநாடு யோகம்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்குது. அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோங்க, அவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் நல்ல விதமான தன்மைகளாகவே இருக்குது. அதே மாதிரி ஓடிக்கொண்டே, அதாவது ஆட்டோ ஓட்டுறவங்க, டாக்ஸி ஓட்டுறவங்க, ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து சாதகமான சூழ்நிலைகளாக உங்களுக்கு இருக்குது. இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும்னா உங்கள் ஜனன ஜாதக அடிப்படையில் தான் வந்து துல்லியமான தசாபுக்தி அமைப்புகளை வச்சு துல்லியமான பலன்கள் அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். எந்த ஒரு பெரிய விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு பண்ணால் உங்கள் வலி வேதனைகள் எதுவும் இல்லாமல் சப்போஸ் ஆகி தான் தீரணும் அப்படின்னா பாதியாக குறைச்சிக்கிறதுக்கெல்லாம் அமைப்புகள்லாம் உண்டு. எதாக இருந்தாலும் நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.